எல்லாருக்கும் வணக்கம். தனிமை விரும்பிகள் யார் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ தனிமை விரும்பிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்க்கலாம் தன்னோட வாழ்க்கையில் எப்போவுமே தனியாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரோடையும் கூடுனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்த சிந்தனை, தனித்த செயல்பாடு, இதை மைண்டில் வச்சுக்கிட்டே அவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு நேம் ஷேக்குக்கு எல்லாத்துக்கூடையும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனாலும் தன்னோட ஐடியாலஜி எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களேருந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க சைடு வச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை ஒரு தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஒரு நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து 2 பேர் சாதாரணமாக பேசுகிற அந்த சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடியாலஜி வச்சுருப்பாங்க. அது தனித்த சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுவே என்ன நடக்கும், தனித்த சிந்தனை பெரும்பான்மையான மக்களோட ஒத்து போகாத போது படிப்படியாக அவங்க என்ன பண்ணும், தனிமைப்படுத்திடும். நம்மளோட சிந்தனையில் யாரு கூடயும் ஒத்து போகலை, அப்போ யாரு கூடயும் பேசுறதும் வேஸ்ட்டு, யாரு கூடயும் இணைந்து செயல்படவும் முடியாது. அப்போ நம்ம தனித்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே அவங்கள அறியாமையே ஒரு செப்பரேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஐசோலேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே தனியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி தனிமை விரும்பிகள் யார் அப்படின்னா, அவங்க விரும்பி போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உறவினர்களோடையோ இல்லை நண்பர்களோடையோ இல்லை அப்படி வேணால் எடுத்துக்கலாம், அந்த ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோடையோ, ஓகேங்களா, ஒத்து போகாத கருத்துக்கள் அவங்க வச்சுருப்பாங்க. அது சரியா தப்பா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டாபிக். ஓகேங்களா, அந்த ஒத்து போகாத கருத்துக்களை வச்சிருக்கும் பொழுது அது தொடர்ந்து மேலும் மேலும் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க இந்த தன்னோட சர்க்கம்ஸ்டன்ஸில், அதாவது ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே. அப்படி அப்ளை பண்ணி பார்த்து அது தோல்வி அடையும் போது, சரி இனிமே இவங்களோட நம்ம சேர்ந்து வாழ முடியாது, இல்லை சேர்ந்து இயங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்கள அறியாமையே அவங்க தன்னை தனிமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது முதல்ல பேச்சை குறைப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேச்சை குறைப்பாங்க, அப்புறமேலுக்கு அப்படியே படிப்படியாக ஆளே கொஞ்சம் படிப்படியாக அவங்க கிட்டப்படாத அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க யார் அப்படின்னு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தில் 12 லக்னம் இருக்குது. அதில் எந்த லக்னம் வேணாலும் பிறந்திருக்கலாம். அதில் லக்னாதிபதியோட அல்லது ராசி அதிபதியோட, இல்லை சந்திரனோட, திரும்பவும் சொல்கிறேன், லக்னாதிபதியோட, ராசி அதிபதியோட அல்லது சந்திரனோட சனி சேர்ந்து இருக்கும்போது இவங்களோட கருத்துக்கள் சபையில் எடுபடாது. அதாவது இவங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பாங்க. இவங்களோட கருத்துக்கள் சபையில் எடுபடாத பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் சரி நம்மளே தனிமைப்படுத்திக்கலாம் அப்படின்னு இவங்களை அறியாமல் ஒரு முடிவு ஏற்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட அப்படியே விலகி நிற்பாங்க. இதுதான் தனிமை விரும்பிகள். நன்றி.